ட்ரூக்கோட ஒரு மெர்சலான டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து ட்ரூக் மெகா 10 அண்ட் இதோட பிரைஸ் ₹1000 வரும். மேபி அண்டர் 1000 வந்துச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் பையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லி இதோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மெயினா இது கொஞ்சம் நல்லா பேலன்ஸ்டான சவுண்டிங்கா இருக்கு. இப்போ அந்த மிட்ஸ் டு ட்ரபிள் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் மிட்ஸ் டு பேஸ் ஏரியால வந்து ஒரு நியூட்ரலா ஒரு பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ பேஸ் லைன்ல இருக்கிற எவ்ரி சவுண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா டீடைல்டா நல்ல ஒரு பேலன்ஸ்டா வந்து கேட்கும். பட் அது வந்து ஓவர் எம்பசைஸ்டா வந்து இருக்காது. பேஸ் சென்ட்ரிக் இல்ல பேஸ் ஃபோக்கஸ்டான ஒரு டிடபிள்யூஎஸ் இது கிடையாது. ஸோ ஓவராலா ஒரு பேலன்ஸ்டு பிளஸ் ஒரு பிரைட் டைப் ஆஃப் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்க இதுக்கு போலாம். ஸோ இந்த டிடபிள்யூஎஸ்ல வச்சு கேட்கும்போது கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் இல்ல வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு பிரைட்டான ஒரு சவுண்டிங் மாரி வர லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு போலாம். ஸோ அதுதான் மிட்ஸ் டு ட்ரபிள் ஏரியா. நல்லா அந்த வோக்கல்ஸ் கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். அண்ட் கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாரி சவுண்ட்ஸ்லாம் நல்ல ஒரு பிரைட்டா, நல்ல ஒரு சூப்பரா மிளிர்ற மாரி ஒரு சவுண்ட்ஸோட சூப்பரான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்து இதுல ஸ்பேஷியல் ஆடியோ டைப் ஆஃப் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சூப்பரா இருக்கு. இதுல 24 பிட் ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன்ல இருக்குங்க. அண்ட் பிளஸ் ஸ்பேஷியல் ஆடியோவான அந்த ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் வோக்கல்ஸ் வந்து நல்லா டாப்ல மூவ் ஆயிட்டு இந்த ஹெட் சென்டர்ல இருந்து கேட்குற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் மற்ற சவுண்ட்ஸ் வந்து எல்என்ஆர்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் செப்பரேஷனும் வந்து இருக்கும். அண்ட் இமேஜிங் குவாலிட்டியும் நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு சவுண்ட் குவாலிட்டி பண்ணது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் வந்து இருக்கு. மேபி மெலோடிஸ்லாம் கேட்குறீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். லைக் வந்து பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டடாவோ எக்ஸ்ட்ராவோ ரொம்ப பஞ்சியாவோ அந்த மாதிரி இருக்காது. ஆனா பேஸ் எங்கெல்லாம் தேவையோ அந்த அந்த ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வரும். அது இல்லாம கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான பேஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அந்த எஃபெக்ட் வரும். அண்ட் பிளஸ் அந்த ஸ்மூத் டச்சும் வந்து நல்லா வந்து இருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த ஸ்மூத் டச் இருந்ததுனா தான் அந்த மெலோடிஸ் கேட்கறதுக்கு அது கரெக்ட்டா கனெக்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து இதுல நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. மெலோடிஸ் கேட்கும்போது நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு சூப்பர் பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங். பிரைட்னஸ் அண்ட் ஸ்மூத்னஸ் 2மே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. பிரைட்னஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்து கால் குவாலிட்டி வைஸ் ரோட் சைட்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிலையான இடத்துல இருந்து பேசுறீங்க அப்படின்னா, அப்போ கால் குவாலிட்டி நல்லா தான் பேச முடியும். கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். நீங்க பேசுறது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வால்யூம்ல, மீடியம் டு ஹை வால்யூம்ல கிளாரிட்டி நல்லாவே தான் இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லா மினிமைஸ் பண்ணும். ஸோ அவுட்டோருக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிளும் கேட்டு பாருங்க. ஸோ ஏன்னா அது ஒரு ரியாலிட்டி செக் நீங்க கேட்கும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் இந்த கால் குவாலிட்டி வந்து இது எதுக்கு செட் ஆகுதுன்னா, விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் இதுல அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ஸோ மூவிங்ல இருக்கும்போது இல்ல பஸ்ல போறீங்க, அந்த ஏர் நாய்ஸ் ரொம்ப இருக்கு அப்படின்னும் போது அந்த சிச்சுவேஷன்ல சுத்தமா இது வந்து கேப்பபிள் இல்ல. மேபி நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ட்ரூக் மெகா 10 அந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே. அவுட் சைடுல ஒரு ரோட் சைடுல நின்னுட்டு இருக்கேன். அண்ட் இங்க வண்டி மூவ்மெண்ட், ஹார்ன் நாய்ஸ் இதெல்லாம் இருக்குதா. ஓகே. ஒரு மீடியம் டிராஃபிக்ல இருக்கு. ஸோ இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதுல எந்த அளவுக்கு உனக்கு கேக்குது? நல்லா கிளியர் கட்டா கேக்குதா? கிளாரிட்டிலாம் எப்படி இருக்கு? ஓகே. வால்யூம் லெவல் வந்து கேட்கறத விட அதிகமா இருக்கு. ம். கிளாரிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கு. கேட்கறது தெளிவாவே கேக்குது. ஓகே. பேக்ரவுண்ட்ல எனக்கு ரொம்ப மைல்டா வந்து ஆன் சவுண்ட் கேக்குது அவ்வளவுதான். இப்போ பேக்ரவுண்ட்ல வந்து வண்டி மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு. ஹார்ன் நாய்ஸும் இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் பெருசா உனக்கு டிஸ்டர்பிங்கா இல்லையா இப்ப நான் பேசும்போது? சுத்தமா இல்ல. பேக்ரவுண்ட்ல எனக்கு எதுவுமே கேட்கல. ரொம்ப சுத்தமா மைல்டா ஆன் சவுண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுச்சு அவ்வளவுதான். சுத்தமா ஒரு ஹார்ன் நாய்ஸ் எதுவுமே கேட்கல. எதுவுமே இல்ல. நீங்க இன்னும் கொஞ்சம் சொல்லு. வால்யூம் லெவல் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் தான். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் இதோட பேட்டரி. இதுல தான் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு வருத்தம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட பிளேபேக் ஹவர்ஸ் நல்லா தாங்க இருக்கு. இயர்பட்ஸ் ஒன்லி பிளேபேக் ஹவர்ஸ் 7 to 8 ஹவர்ஸ் வரும். மேபி நீங்க 50% வால்யூம் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா 8 ஹவர்ஸ் பிளேபேக் வரும். ஸோ இயர்பட்ஸ் ஒன்லி பிளேபேக் ஹவர்ஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கு. அண்ட் வால்யூம் லெவல் வைஸ் சொன்னால அந்த 80% வால்யூம்லேயே நல்ல சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 60லேயும் நல்லா இருக்கும். 80 வச்சிங்கன்னா இன்னும் நல்லா பிரைட்டான சவுண்டிங் கிடைக்கும். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் டோட்டலாக வந்து இவங்க 70 ஹவர்ஸ் பிளேபேக் கிளைம் பண்ணுறாங்களே. ஸோ நான் வந்து ஒன்றுத்தையும் டீட்டெயிலாக வந்து டேட்டா வந்து எடுத்திருக்கேன். சும்மா குத்து மதிப்பாக சொல்லலை. இயர்பட்ஸ் ஒன்லேயே 7 ஹவர்ஸ் வருது. அப்போனா டோட்டலாக 70 ஹவர்ஸ் வரணும்னா கேஸில் எத்தனை வாட்டி ரீசார்ஜ் பண்ணணும்? கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் பட்ஸை கேஸில் வச்சா
ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகணும். ஆனா இது வந்து 3 வாட்டி வச்சா தான் சார்ஜ் கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் அதிலயும் 3வது வாட்டி வைக்கும்போது 90% தான் சார்ஜ் கம்ப்ளீட் ஆச்சு பட்ஸ்ல. அப்படி இருக்கும்போது இதோட பிளேபேக் ஹவர்ஸ் டோட்டல் பிளேபேக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 28 டூ 30 ஹவர்ஸ் தான் வந்து வருது. பட் அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% வந்து அந்த அக்யூரசி டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுக்கு அவங்க வந்து 40 ஹவர்ஸ் தான் பிளேபேக் அப்படின்னே வந்து வச்சுட்டு போலாம். ஸோ இது யாரும் எதுவும் கேட்க போறதில்ல. பட் எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். இது நாட் ஓன்லி ட்ரூக்குன்னு வந்து கிடையாது. இப்போ போட் இதுதான் பண்ணுவாங்க, போல்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் இத தான் பண்றாங்க. ஆனா இப்ப நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. Realme, OnePlus, Oppo இவங்க என்ன பிளேபேக் ஹவர்ஸ் சொல்றாங்களோ, அந்த பிளேபேக் ஹவர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நியர்பையாச்சும் கிடைக்கும். ஒரு 5 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் வேணா டிஃபரன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா கூட இப்போ இதுல 70 ஹவர்ஸ் சொல்றாங்க. 50, 60 ஹவர்ஸ் வருது அப்படின்னா கூட பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனா அத விட கம்மியா வருது அப்படின்னும்போது, அப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா நான் வந்து பார்க்குறேன். அண்ட் அடுத்து இதுல ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுது. அண்ட் பட்ஸ் கேஸ்ல வச்சு சார்ஜ் பண்ணும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஒரு 1 ஹவர் ஆகும். பட்ஸ் கேஸ்ல வச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணணும். அப்பதான் 2 பட்ஸுமே ஃபுல் சார்ஜ் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே ஆயிடும். பட் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. மொத்தத்துல இயர்பட்ஸ் ஒன்லி பிளேபேக் ஹவர்ஸ் கண்டிப்பா 7 ஹவர்ஸ் சூப்பரான ஒரு பிளேபேக் ஹவர்ஸ் தான். அது ரொம்ப எனஃப் தான் அது. ஆனா இவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குன்றத பார்க்குறேன். அடுத்து கனெக்ஷன் ரேஞ்ச்லாம் நீங்க வித்தின் ரூம் உங்க ஃபோன் ஆல்வேஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னும்போது எந்த ஒரு கனெக்ஷன் ரேஞ்ச் இஷ்யூஸ் வந்து கிடையாது. அண்ட் இதுல டோல் கனெக்ஷன் சப்போர்ட் இருக்கு. 2 ஃபோன்ல ஆல்வேஸ் கனெக்டட்ல வச்சுக்க முடியும். அண்ட் கால்ஸ் எந்த ஃபோன்ல வந்தாலும் இந்த பட்ஸ் வழியாவே பேசிக்க முடியும். அண்ட் நீங்க மியூசிக் பிளேக்கு பேக் பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஸ்ல ஒரு ஃபோன்ல கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோன்ல கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபோன்ல பாடிக்கிட்டு இருக்க ஆடியோவோ இல்ல வீடியோவோ பாஸ் பண்ணும். அதுக்கப்புறமா செகண்ட் டிவைஸ்ல பிளே கொடுத்தீங்கன்னா தான் செகண்ட் டிவைஸ்ல இருக்கிற ஆடியோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு இந்த பட்ஸ் வழியா பிளே ஆகும். இது வந்து காமனா எல்லா பட்ஸ்லயும் இப்படிதான் நடக்குது. அண்ட் இயர்பட்ஸோட ஃபிட்டிங் அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபிட்டிங் தாங்க இருக்கு. இயர்பட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் வந்து இருக்கு. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் வெயிட்ல தான் இருக்கு பட்ஸ் ரெண்டுமே. அண்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் கேஸ் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கு. ஸோ கேஸ் வந்து ஃபுல்லா மேட் ஃபினிஷ்ல இருக்கு. அண்ட் இங்க சென்டர்ல ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ட்ரூக் அப்படின்னு போட்டுருக்கு பாத்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி லேமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் நல்லா இருக்கு. கேஸ் ஃபுல்லாவே ஒரு மேட் ஃபினிஷ் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இங்க லைட்டா இப்போ வந்து கொஞ்சம் ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. அண்ட் கேஸோட மெஷர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த பட்ஸ் வந்து இதை உள்ள வைக்கிறோம்ல, ஸோ பட்ஸ் வந்து நல்லா கலகலன்னு ஆடுது. ஸோ கனெக்டர் ஏரியால வந்து நல்லா ஃபிக்ஸ்டா தான் இருக்கு. பட் உள்ள வந்து ரொம்ப கேப் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நல்லா ஷேக் ஆகுது பட்ஸ். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த கனெக்டர் பாயிண்ட் நல்லா ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து பட்ஸ்ல நல்லா ஏறும். இது சரியா இப்போ சப்போஸ் ஃபியூச்சர்ல லூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குவாலிட்டியா சார்ஜ் ஏறாது. ஸோ அதனால தான் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் தாங்க வருது பிளேபேக் ஹவர்ஸ். ஸோ முதல்ல 5 ஹவர்ஸ் இருந்தது, இப்போ 1 ஹவர் தான் வருது. அண்ட் மேபி பேட்டரி ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல சரியா சார்ஜ் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும். ஸோ அதனால தான் இந்த பட்ஸ் வந்து அந்த சார்ஜிங் பெட்ல உட்காருதுன்னும் போது அது நல்லா டைட்டா நல்லா ஃபிக்ஸ்டா கரெக்ட் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட்ல சூப்பரா வந்து உட்காரணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆடுது. ஸோ இது ஒரு விஷயம். பட் மற்றபடி கேஸோட பில்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. பட்ஸோட பில்ட் குவாலிட்டி நல்லா தான் வந்து இருக்கு. மொத்தத்தில் இந்த ட்ரூக் மெகா 10 TWS இயர்பட்ஸ் நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் ₹1000 அரௌண்ட். கண்டிப்பா 1000 கீழே எப்பயாவது பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பை ஒர்த் TWS இயர்பட்ஸ் தான். ரொம்ப மோசமா எதுவுமே நான் வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. எல்லாமே நல்லா தான் வந்து இருக்கு. பேட்டரியில மட்டும் சில வருத்தங்கள் இருக்கு. ஏன்னா அந்த பிளேபேக் ஹவர்ஸ் இவங்க சொன்ன மாதிரி வரல. ஸோ கம்மியா வந்திருக்கு. அதுக்கு அவங்க கம்மியாவே கொடுத்துருக்கலாம். அண்ட் மியூசிக் வைஸ் பேலன்ஸ்டு பிளஸ் ஒரு பிரைட் சவுண்டிங் அந்த மாதிரி சவுண்ட் ப்ரொஃபைல் விரும்புறவங்களுக்கு இந்த ஆடியோ ப்ராடக்ட் கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளா வந்து இருக்கும். வெல் அவ்வளோதான் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.